ஜி தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உடலை உயிரை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காங்க குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ரேவதி மேம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ தமிழ்நாட்டுல நிறையவே இன்ஃப்ளூயன்ஸா டெங்கு பரவிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸா எப்படி பரவுது மேம்? அவங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்க கூட நம்ம பேசுறதுனால பழக்கிறதுனால கூட அது அஃபெக்ட் ஆகுமா? இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு சளினால வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சளி, ஜுரம் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட நம்ம ரொம்ப நெருங்கி, அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணாமல் ரொம்ப நெருங்கி இருக்கும் பொழுதோ, இல்லை அவங்க இரும்பல், சளி நம்ம மேலே அந்த ட்ராப்லெட்ஸ் பட்டோ, இல்லை சர்ஃபேஸ் இதில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தொடும் பொழுதோ, அதை எடுத்து நம்ம அவங்களுடைய ஃபேஸில் இந்த மாதிரிலாம் வைக்கும் பொழுதோ அதன் மூலியமாக பரவுறது இருக்குது. ஓகே மேம். இப்போ டெங்கு வந்துட்டு இருக்கு. இப்போ யூஸ்வலாக டெங்கு சீசன் டைம்ல வரும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுது. இது இன்ஃப்ளூயன்ஸாவா டெங்குவா, எந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் போகணும்னு தெரியல. ஸோ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் மேம் இது ரெண்டுத்துக்கும்? இன்ஃப்ளூயன்ஸாக்கு பார்த்தீங்கன்னா ஜுரம் ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக டெங்குலையும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அது இல்லாமல் சளி, இரும்பல், த்ரோட் பெயின் இருக்கலாம். இதெல்லாமே இன்ஃப்ளூயன்ஸால இருக்கும். சளி, இரும்பல், த்ரோட் பெயின் இதெல்லாம் சில பேருக்கு வயிற்றுப்போக்கு கூட இருக்குது இன்ஃப்ளூயன்ஸால. இதுவே டெங்குல பார்த்தீங்கன்னா ஜுரம் அகெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். கண்ணுக்கு பின்னாடி வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழந்தைகள் அதை ரொம்பவே நல்லா கரெக்டாக சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க சொல்ல முடியாது. ரொம்ப நைன்னு அழுது கொண்டே இருப்பார்கள். மற்றும் வயிறு வலி, வாந்தி இது கூட சேர்த்து சம்டைம்ஸ் ரேஷஸ் மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்னஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம டெங்குன்றதை யோசிப்போம். ஸோ இப்போ 2 days தான் ஃபீவர் இருக்கு, இல்லை 3 days 1 week விட்டுறாங்க. எப்போ உடனே ஹாஸ்பிட்டல் வரணும்? கண்டிப்பாக 2 நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் அந்த 2 நாள்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கொடுக்குற பேராசிட்டமாலுக்கு குழந்தைங்களுக்கு ஃபீவர் கம்மியாக ஆகலை, அதை தாண்டி வேற ஏதாவது மருந்து தேவைப்படுதோ, அப்படி இல்லைனாலுமே பாப்பா நைன்னு குழந்தைகள் இருக்கிறாங்க, இல்லை ரொம்ப தலைவலி இருக்குது, உடம்பு வலி ரொம்ப இருக்குது, வாய் வலியா எதுவுமே தண்ணி கூட குடிச்சிக்கல, யூரின் ரொம்ப கம்மியாக போகுறது அப்படின்னும் போது உடனே ஹாஸ்பிட்டலில் அணுகிறது நல்லது, மருத்துவரை பார்க்குறது. இப்போ நம்ம ரொம்ப சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ண முடியாத ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. டெய்லி வேலைக்கு போகணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகிறாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக சோஷியலாக இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி மேம் நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக வேலைக்கு போகிறதோ இல்லை ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது இந்த மாதிரி ப்ளஸ் எக்ஸாம்ஸும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அங்கே போகாமல் இருக்கிறதுன்றது நம்ம பண்ண முடியாது தான். பட் நம்மளுக்கு இப்போ ஃபீவர் இருக்குது, இல்லை சளி இருமல் இருக்குது அப்படின்னா நம்ம ஓரளவு ஃபீவர் இருந்தால் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் சளி இருமல் இருக்கும் பொழுது நம்ம நல்லா மாஸ்க் போட்டுட்டு ஹேண்ட் வாஷிங் பண்ணிக்கிறோம். அது சளி இருமல் இருக்கிறவங்களும் அப்படி இருக்கலாம், சளி இருமல் இல்லாதவங்களுமே மாஸ்க் அப் பண்ணிக்கிறாங்க, ஹேண்ட் வாஷிங் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு சளி இருமல் இருக்கிறவங்க கிட்ட ஓரளவுக்காவது சோஷியல் டிஸ்டன்சிங் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற மாதிரி ஒர்க் போகாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் அட்லீஸ்ட் நம்ம ஒரு க்ரௌடட் பிளேஸ் லைக் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, 1000 பேர் 100 பேர் இருக்கிற ஒரு விஷயத்தில் போய் கலந்துக்காமல் இருக்கிறது, அட்லீஸ்ட் சளீர்வலி இருக்கிறவங்களோ இல்லை ஜுரம் இருக்கிறவங்களோ கலந்துக்காமையாவது இருக்கிறது நல்லது. அகெயின் அதே தான் ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைங்களை ஒரு ஃபீவர் சளீர்மல் இருக்கும் பொழுது நம்ம அனுப்பாமல் பார்த்துக்கிட்டோம்னா மற்ற குழந்தைங்களுக்கும் வராமல் தவிர்க்கிறது நம்ம பண்ணலாம். ஓகே. இப்போ ரொம்ப ஒரு குழந்தைக்கு ஃபீவரா இருக்குன்னா ஸ்கூல்லேருந்து எவ்வளோ நாள் அவங்க லீவ் எடுக்கலாம் மேம் சோஷியலைஸ் ஆகாம? இப்போ பார்த்தீங்கன்னா 3 to 5 days எல்லாருக்குமே ஃபீவர் இருக்கு. ஸோ என்ன கேட்டேன்னா 5 daysன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே சீசனுக்கு இப்போ 3 daysலாம் ஃபீவர் குறையவே மாட்டேங்குது. வைரல் ஃபீவராக இருந்தாலுமே 5 days வரைக்கவே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 5 days to 1 week எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்குது. ஓகே. இப்போ யூஸ்வலாக இன்ஃப்ளூயன்ஸா இப்போ சீசனலாக வர மாதிரி வருமா, இல்லை அது எப்படி மேம்? கண்டிப்பாக ஒரு வருஷமும் இந்த சீசனில் வர்றது தான். பட் சில வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். போன வருஷம்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி தான். இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அகெயின் எல்லா குழந்தைக்குமே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலேயே ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பேராசிட்டமால் கொடுத்தாலுமே 2 மணி நேரத்தில் திருப்பியும் நம்மளுக்கு ஃபீவர் வருது அப்படின்ட்டு அவங்களால சமாளிக்க முடியாமல் தான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கூட்டிகிட்டு வராங்க. ஓகே. இப்போ வழக்கமாக சொல்லுவாங்க கொசு கடிச்சாதான் டெங்கு வருதுன்னு தெரியும். பட் இன்ஃப்ளூயன்ஸா எப்படி மேம் வருது?
இன்ஃப்ளூயன்ஸா வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வெதர் சேஞ்ச் நம்மளுக்கு இந்த மான்சூன் சீசன்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த வெதர் சேஞ்ச் முக்கியமா இருக்கும் பொழுது, அந்த அதனால வரக்கூடிய வைரஸ்னால வரக்கூடிய காமனா இந்த சீசன்ல இன்ஃப்ளூயன்ஸா, பேரா இன்ஃப்ளூயன்ஸான்னு வரது தான். இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அகெயின் பரவல் அதோட விருலன்ஸ் வைரஸோட விருலன்ஸ் வந்துட்டு வீரியம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சிம்ப்டம்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. பரவலும் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. இப்ப நம்ம குடிக்கிற தண்ணினால இது ஏதாவது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெறைய வெளிய தண்ணி குடிக்கிறாங்கல்ல. ஹோட்டல்ஸ் போறோம். தண்ணினாலன்ட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸா சொல்ல முடியாது. அகெயின் இட்ஸ் அ ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். மூச்சு காற்று, ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ், சர்ஃபேஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு டிராப்லெட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஷேக் ஹேண்ட் பண்றோம், ஹக் பண்றோம் அப்படின்னும்போது அது வழியா பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்ப இந்த இன்ஃப்ளூயன்ஸோட ட்ரீட்மெண்ட்ஸ்னா எப்படி மேம் இருக்கும்? இட்ஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன் தான் அது. ஸோ முக்கியமா ஃபீவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேராசிட்டமால் குடுக்கணும். அதை தாண்டி கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா வரணும். ஹைட்ரேஷன் இஸ் வெரி மஸ்ட். ஸோ ரெஸ்ட், ஹைட்ரேஷன் அண்ட் கிவ் பேராசிட்டமால். ஸோ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு பண்ண போகிறோம். அதை தாண்டி இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் இன்ஃப்ளூயன்ஸா ஏ அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறோன்னா தேவைப்பட்டால் ஆன்டிவைரல் ஆரம்பிக்கிறதுக்கான இது இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிம்டம்ஸ். நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏ எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்ல முடியாது. சாதாரண சளி இரும்பல் கூட இருக்கலாம் வேற வைரஸ்னால. அப்படி இருக்கும்போது வேற வைரஸ் ஏதாவது சஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். அது இல்லாம இருக்குது இன்ஃப்ளூயன்ஸான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா ஆன்டிவைரல் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்ப நார்மலா வந்து நெறைய பேருக்கு அடிக்கடி கோல்ட் ஆகும். சோ அந்த மாதிரி தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா? இல்ல இன்ஃப்ளூயன்ஸானா எல்லா கண்டிப்பா சளி மாதிரியும் இருக்கிறது தான். பட் ஒரு சில வைரஸ் பார்த்தீங்கன்னா வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். ப்ளஸ் எல்லா வைரஸ்க்கும் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. வைரஸ் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். ஆன்டிபயோட்டிக் கூட நம்ம கொடுக்க மாட்டோம். அதுக்கு அது வேலை செய்யாது. பட் இன்ஃப்ளூயன்ஸா, பன்றிக் காய்ச்சல் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்றோம்னா ஆன்டிவைரல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்ப நெறைய பேர் வந்து எனக்கு அடிக்கடி கோல்ட் ஆகும். இப்ப என்ன இன்ஃப்ளூயன்ஸா, டெங்குன்னு சொல்றீங்க. நான் ஹாஸ்பிட்டலே போமாட்டேன். நான் நார்மலா பாராசிட்டமால் போட்டு வீட்ல ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அது கரெக்ட்டா? இல்ல ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்ட்டான ஒரு மெடிகேஷன் எடுக்கணுமா? அதுதான். நம்ம வந்து வைரஸ்க்கே வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். இப்ப ஃபீவர் இருக்குதுன்னா நம்ம பாராசிட்டமால் எடுத்துக்கலாம். ஹைட்ரேஷனுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதுலயே ஃபீவர் செட்டில் ஆயிடுச்சு, பாராசிட்டமால்க்கே கேக்குதுன்னா நம்ம வந்து ஆன்டிவைரல்னு நம்ம எதுவும் ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. பட் இன் எனி கேஸ் ஃபீவர் செட்டில் ஆகல, நம்ம வந்து த்ரோட் ஸ்வாப் எடுத்து இன்ஃப்ளூயன்ஸா ஏன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல, இல்ல பன்றிக் காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது ப்ரூவ் பண்றோன்ற பட்சத்துல தான் நம்ம அந்த ஸ்பெஷலா அந்த இருக்கிற மெடிசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். சிம்டம்ஸே வந்து நம்மளுக்கு பெருசா இல்லைன்னும் போது வெறும் சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் லைக் வாந்தி இருக்குதுன்னா வாந்திக்குள்ள மெடிசன் கொடுக்க போறோம். ஃபீவர் இருக்குதுன்னா ஃபீவருக்குள்ள மெடிசன் கொடுக்க போறோம். அவ்வளோதான். இன்வெஸ்டிகேஷன் கூட பெருசா எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது. ஃபீவர் செட்டில் ஆகலைன்னா தான் இன்வெஸ்டிகேஷனோ, எக்ஸ்ரேவோ எது தேவையோ அதை நம்ம பண்ணுவோம். மேபி இப்ப உங்களுக்கு ஃபீவர் கன்டினியூஸா இருக்குன்னா 3 டேஸ் அப்புறம் நீங்க பிளட் டெஸ்ட் கண்டிப்பா, எடுத்து கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் பெருசா நம்மளுக்கு க்ளூ கிடைக்காது. ஸோ 3 டேஸ் ஃபீவர் இருக்குதுன்னா பிளட் டெஸ்ட் அதெல்லாம் தேவைப்படுறத எடுப்போம் நம்ம. ஓகே. இப்ப இன்ஃப்ளூயன்ஸாவோ இல்ல டெங்குவோ பர்ட்டிகுலர் ஏஜ் குரூப் மட்டும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்னா எந்த ஏஜ் குரூப் சொல்லலாம்? அதுக்கு ஏஜ் குரூப் வந்துட்டு அஃபெக்ட்னு கிடையாது. எனி ஸ்கூல் கோயிங் கிட் வந்துட்டு இப்போ ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கோம். வீட்ல யாருக்குமே வந்து கோல்ட் காஃப் இல்லைன்னா அப்போ கண்டிப்பா அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. அதுவே அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னும் போது இல்ல ஸ்கூல் கோயிங் கிட்ஸா இருக்கும் பொழுது பரவலா ஏற்படுறது தான். ஸோ யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியா அஃபெக்ட் ஆவாங்க, சிவியாரிட்டி யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூபார்ன் குழந்தைங்களுக்கு. பெரிய குழந்தைக்கு வந்திருக்கும் அவங்களுக்கு பெருசா சிக்னஸ் ரொம்ப இருக்காது. அதுவே அதே வீட்டில் இருக்கிற கை குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப சிவியரா இன்ஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இம்யூனிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு. ஸோ எவ்வளோ சின்ன வயசோ அவ்வளோ அஃபெக்ட் ஆகுறது ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி ஓல்டர் பீப்புளுக்கும் அதுதான். ரொம்ப வயசானவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அது இல்லாமல் லைக் க்ரானிக் இல்னஸ், இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் அது வந்து பெரியவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஒரு கேன்சர் பேஷண்ட்டோ இல்லை ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் லைக் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் இதில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சில மெடிகேஷன்ஸ்னால அவங்களுடைய இம்யூன் சிஸ்டமை வந்து நம்ம மாடுலேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பட்சத்தில் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தவிர்க்கிறது தான் நல்லது. அவங்களுக்கான அந்த இம்யூனை வந்து நம்ம மாடுலேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சிவியாரிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
ஓகே மேம். இப்ப டெங்கு வந்து கொசு கடிக்கிறதுனால வருதுன்னு தெரியும். பட் நெறைய சொல்லுவாங்கல்ல, பகல் டைம்ல கொசு கடிச்சா தான் அது வந்து டெங்கு வந்துருமா? நைட் டைம்ல அது உண்மையா மேம்? கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா. நம்ம அதனால தான் வந்துட்டு நம்ம வீட்ட சுத்தி ஆ வீட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கெட்ல தண்ணி புடிச்சு வைக்காதீங்க. அப்படி ஒரு வேளை நம்ம குடிக்கிறதுக்கு பாத்திரத்துல ஏதாவது தண்ணி புடிச்சு வச்சுட்டோம்னா, லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இடம் குடுத்து வச்சோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு டெங்குக்கான இது இருக்கு. ஸோ அதனால தான் வீட்ட சுத்தி தண்ணி சேர்த்து வைக்கிறது. ஈவன் லைக் ஒரு தேங்காவோட இதுல கூட தண்ணி ஒரு வேளை இருந்துட்டு இருந்ததுன்னா, அந்த இதுலருந்து வரும். ஸோ அதனால தான் அத கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். டெங்குக்கு வந்துட்டு ப்ளஸ் மஸ்கிட்டோ நெட்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு போட்டு வைங்க. அந்த டைம்ல ஃபுல் ஹேண்ட்ஸ், ஃபுல் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஃபுல் பேண்ட்ஸ் வேர் பண்ணுங்க. இதெல்லாமே வந்து நம்ம சொல்றது. அப்ப ஈவினிங் மேல நைட் டைம்ல கொசு கடிச்சா பிரச்சனை கடிச்சா இல்லையா? பிரச்சனை இல்ல. அதுக்கு வேற விதமான இதெல்லாம் இருக்கு. பட் டெங்குக்கானது வந்து பகல் நேர கொசு. ஓகே. ஏடிஸ் எஜிப்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ள அந்த கொசுக்கள் கடிச்சா வரும். ஓகே மேம். இப்ப டெங்குக்கான ட்ரீட்மெண்ட்னா எப்படி மேம் இருக்கும்? டெங்குக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு அதோட கோர்ஸே பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் நல்ல ஹை கிரேட் ஃபீவரா இருக்கும். அப்புறம் ஃபீவர் விட்டுரும். விட்ட பிறகு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நெனைப்போம்னா, ஃபீவர் விட்டுருச்சு. ஓகே எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நெனைப்போம். ஆனா அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஸோ ஃபீவர் விட்டாலுமே குழந்தைகள் வந்துட்டு டல்லா இருக்காங்க, சோர்வா இருக்காங்க, யூரின் கம்மியா போறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும். ஸோ டெங்குக்கான மெயின் ட்ரீட்மெண்ட்டே தண்ணி தான். ஓகே. தண்ணி நெறைய தண்ணி குடிக்கணும். நெறைய குடிக்கணும். யூரின் நல்லா போறாங்களான்னு பார்த்துக்கணும். ஸோ கை, கால் ஏதாவது சில்லுன்னு இருக்குது, யூரின் போறது கம்மியா இருக்கு, பாப்பா ரொம்ப டல்லா இருக்காங்க, சோர்வா இருக்காங்க, இல்ல வயிற்று வலி, வாந்தினால அவங்க எதுவுமே குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும். ஃபீவர் இல்லனாலும். ஓகே மேம். இப்ப யூசுவலா நெறைய இதுக்கு வந்து வேக்சினேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல மேம். அது மாரி இன்ஃப்ளூயன்ஸாக்கு ஏதாச்சும் இருக்கா மேம்? ஆமா, கண்டிப்பா இருக்குது. ஃப்ளூ வேக்சினேஷன் வருஷம் வருஷம் நம்ம போடுவோம். யூசுவலா ஜூன் மாசம், ஜூலைலயே நம்ம போட்டுக்க சொல்லுவோம். ஏன்னா பீக் டைம்ல போட்டாலுமே அதுக்கு வந்துட்டு ஒரு 2 வீக்ஸாவது அதோட இது வரும். ஆகுறதுக்கு ஆகும். எஃபெக்ட் வர்றதுக்கு. ஸோ அதனால யூசுவலா ஒரு ஜூன், ஜூலைல நம்ம போட்டுக்கிட்டோம்னா, வராதுன்றது கிடையாது. வரலாம். பட் கண்டிப்பா சிவியாரிட்டிய வந்துட்டு குறைக்கலாம். ஓகே. பட் அது இயர்லி போட்டுக்கலாம். ஆமா. வருஷம் வருஷம் அது போடணும் நம்ம. முக்கியமா அதான் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு போட்டுக்கிட்டோம். அட்லீஸ்ட் பிலோ 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இவ்ளோ நேரம் இன்ஃப்ளூயன்ஸா, டெங்கு பத்தி நெறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க டாக்டர் ரேவதி மேம். நன்றி மேம். தேங்க் யூ.